அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவியல் பகுதி பார்க்க போகிறோம். அறிவியலில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து போட்டிருக்கோம். மாணவர்களே நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790ஆம் ஆண்டில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்கள். திருப்பி சொல்கிறேன், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள், சரிங்களா? அடுத்தது கவனிங்க, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யார் கண்டுபிடிக்கப்பட்டது? நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கேலை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வில்லியம் பெட்வேல். ஸோ இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்? ஸ்கேலு வேலு மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? வில்லியம் பெட்வேல். நெக்ஸ்ட்டு, நிலவில் பொருளின் எடை எவ்வாறு இருக்கும்? ஸோ நிலாவுக்கு நம்ம போகிறோம்ல, அந்த நிலாவுக்கு போகிறப்ப பொருளின் எடை எப்படி இருக்குன்னா 1/6 பங்கு, 1/6 பங்கு, சரிங்களா? அடுத்தது, பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார்? ஆரியபட்டா. கிழக்காக, மேற்கிலிருந்து கிழக்காக, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஸோ இயக்கங்கள் நம்ம ஏகப்பட்டது பார்த்துருப்போம். அதில் அலைவு இயக்கம்ங்கிறது தனி ஊசல் தத்துவம், சரிங்களா? பெண்டுலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? திருப்பி சொல்கிறேன், தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிறுத்தை. வருமன் என்பது எத்தகைய அலகு? வழி அலகு. வருமன் என்பது எத்தகைய அலகு? வழி அலகு. தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. திருப்பி சொல்கிறேன்ப்பா, தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. நெக்ஸ்ட்டு, தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. தன்னைத்தானே சுற்றும் பார்த்தீங்களா, அந்த இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம், சரிங்களா? அடுத்தது பாருங்க, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். திருப்பி சொல்கிறேன், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். அடுத்தது, 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எங்கேருந்து வந்துச்சு? பிரான்ஸ். 1 கிலோகிராம் அதற்கான நிலையான அளவு பிரான்சில் உள்ளது. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இந்த கேண்டிலாவை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எழுத்தால் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், குறியீட்லேயும் நீங்கள் சொல்லணும், சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. சாதாரணமாக அறை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் டெம்பரேச்சரில் தண்ணியோட பாயிலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி செல்சியஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதி எது? அண்டார்டிகா. திருப்பி சொல்கிறேன், உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதி எது? அண்டார்டிகா. நெக்ஸ்ட்டு, நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ப்பா. திருப்பி சொல்கிறேன், நமது உடலின் வெப்பநிலை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக சொல்லணும், 37 டிகிரி செல்சியஸ். திருப்பி சொல்கிறேன், 37 டிகிரி செல்சியஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், சரிங்களா? அதாவது நம்ம உடம்போட நார்மல் டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ், சரிங்களா? அடுத்தது, மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார்? நம்மளுடைய மின் மோட்டார் இருக்குல்ல, இந்த மோட்டாரோட மாடல் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்ணது யார்? மைக்கேல் ஃபாரடே. ஆக்சுவலி இங்கே பார்டோன் இருக்குது, மிஸ்டேக்ஸ் தப்பு, ஃபாரடே, சரிங்களா? மைக்கேல் ஃபாரடே. நெக்ஸ்ட்டு, மின் விளக்கை கண்டறிந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். மின் விளக்கை கண்டறிந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட்டு, மின்சாரத்தை உருவாக்கும் திறன் படித்த மீன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஈல் மீன், சரிங்களா? மறந்துடாதீங்க, ஈல் மீன். அடுத்தது, ஆய்வகங்கள் மற்றும் சமையலறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துவது எது? அதாவது நம்ம கண்ணாடி நம்ம கேஷுவலாக சொல்லிடுறோம். இந்த கண்ணாடியில் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எந்தெந்த வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைரக்ஸ் கண்ணாடி, நெக்ஸ்ட்டு போரோசிலிகேட் கண்ணாடி. ஸோ இது ரெண்டுமே நம்ம லேப் இருக்குல்ல, நம்ம லேப்லையும்
கிச்சன்லேயும் யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருட்கள், இப்போ கண்ணாடி கிளாஸு, அந்த நம்ம வச்சுருக்க அந்த பீக்கரு அதெல்லாம் வச்சுப்போம் தெரியுமா? அது பயன்படுத்துவது. திருப்பி சொல்கிறேன்ப்பா, லேப்லையும் கிச்சன்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருட்களுக்கு பயன்படும் கண்ணாடி பைரெக்ஸ் கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி. பைரெக்ஸ் கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி. இப்ப இந்த 2 ஆப்ஷன் வந்திருக்கறனால லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஏ அண்டு பி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. அழுத்தப்பட்ட கவனிங்க. அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை எவ்வளவு? அப்ப 120 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? எடை மாறாது. ரொம்ப ஜென்ரலா யோசிங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம சில கருத்து படிச்சாலும், சில கருத்துக்கள் நம்ம ரியல் லைஃப்ல உள்ளத அப்ளை பண்ணி போடுற மாரி தான் இருக்கும். அப்ப யோசிங்க. சரிங்களா? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது எடை மாறாது. சரிங்களா? அடுத்தது மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படுவது அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எழுதணும். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் அப்படின்னு கேட்டாலும் அதே ஆன்சர் தான். சரிங்களா? ஸோ மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். டைனமோவை கண்டுபிடித்தவை யார்? மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே யாரு? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. மைக்கேல் ஃபாரடே வெரி குட். மின் மோட்டார். சரிங்களா? இப்போ மின் மோட்டாரை கண்டுபிடித்தவரும் அவர் தான். அதுக்குரிய மாடல் வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்குறாங்க? டைனமோ. வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. திசை காட்டும் கருவினை கண்டுபிடித்தவர் யார்? டைரக்ஷன் பார்க்குறோம்ல, எது நார்த்து எது வெஸ்ட்டு அப்படின்னு. அதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சீனர்கள். சரிங்களா? சீனர்கள். அடுத்தது தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்கு. தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்கு. காந்தங்கள் அவற்றின் காந்த தன்மையை எப்பொழுது இழந்துவிடும்? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக யோசிச்சிங்கன்னா சூப்பராக நம்ம அடிச்சு போயிடலாம். சரிங்களா? கவனிங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல கவனிங்க. காந்தம் இருக்குல்ல, அதோட மேக்னெட்டிக் பவர் எப்போல்லாம் இழந்துரும்னா வெப்பப்படுத்தும் பொழுது இழந்துரும். உயரத்திலிருந்து கீழே போட்டோம்னா விழுந்துரும். சாரி, இழந்துரும். சுத்தியால தட்டும் பொழுதும் இழந்துரும். ஸோ இந்த 3மே எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ரைட் ஆன்சர். சரிங்களா? அப்போ நமக்கு திருப்பி சொல்கிறேன், காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை எப்பொழுது இழக்கும்? ஹீட் பண்ணால் இழந்துரும், ஹைட்லேருந்து கீழே போட்டால் இழந்துரும், சுத்தியில் அடித்தா இழந்துரும். சரிங்களா? அடுத்தது காந்தங்களின் எதிர் எதிர் துருவங்கள் ஒன்றையொன்று இருக்கின்றன. ரைட்டா? ரைட்டு. காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்குகின்றன. ரைட்டா? ரைட்டு. நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ளவங்க ஒன்று ஈர்த்துக்கும். சரிங்களா? பட் ஒத்த துருவங்கள்லாம் ஒரே டைரக்ஷனில் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? விளக்கும். சரிங்களா? அப்போ இது இரண்டுமே சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துங்க. இதனுடைய எஸ்ஐயில் கேட்டிருப்பாங்க. காலம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம்? காலம்ங்கிறது வினாடி, தொலைவுங்கிறது மீட்டர், வெப்பம் ஜூல், பொருள் மோல். இது ஆக்சுவலி வந்து மோல். சின்னதாக பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இது வந்து மோல். சரிங்களா? இந்த இடம் இருக்குல்ல, நம்ம கேஷுவலாக எழுதுறோம்ல, பொருளின் அளவை அளவிட பயன்படுத்துவது மோல். சரிங்களா? சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1, 2, 3, 4. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீ கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? ஸோ கடத்தி தான் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கரண்ட்டு பாஸ் ஆகிறது. ஸோ அப்போ நற்கடத்திங்கிறது எதுனா வெள்ளி. இருக்கலே நல்ல கடத்தி எது? வெள்ளி. ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எத்தகைய இயக்கம்? தற்சுழற்சி. ஏன்னா அவங்களையே டிபெண்ட் பண்ணி, நல்லா கவனிங்க, அவங்கள சுற்றுனா அது தற்சுழற்சி. அவங்க ஒரே ஒரு இதை பேசிக்காக வச்சு அதை வச்சு சுற்றுனாங்க அப்படின்னா தற்சுழற்சி. சரிங்களா? நீரின் கொதிநிலை என்ன? உறைநிலை என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீரின் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். நீரின் கொதிநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். உறைநிலைனா நம்ம அந்த பனிக்கட்டி உறைஞ்சு போய் கிடக்கும் பார்த்தீங்களா, அதான் நம்ம உறைநிலைன்னு சொல்லுவோம். அது 0 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அப்போ கொதிநிலைன்னு கேட்டால் 100, உறைநிலைன்னு கேட்டால் 0 டிகிரி செல்சியஸ். நார்மல் டெம்பரேச்சர் ஹியூமன் பாடிக்கு 37 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.